ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஃபுட்பால் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் விசஸ் கொரோஷியா ஈரோ 2024 மேட்ச் ரிவ்யூ தான். இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, ஸ்பெயின் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் விசஸ் கொரோஷியா ஈரோ 2024 மேட்ச் ரிவ்யூ. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். ஸ்பெயின் 3 கோல் ஸ்கோர் பண்ணாங்க, கொரோஷியா 0ங்க. ஸோ இதில் ஸ்பெயினுக்கு கோல் ஸ்கோர் பண்ண ஆள்லாம் யார் அப்படின்னு பார்த்தலாம். 29வது நிமிஷத்தில் ஆல்வாரோ மொராட்டா ஸ்கோர் பண்ணார். 32வது நிமிஷத்தில் ஃபேபியன் ரூயிஸ் 2வது கோலை ஸ்பெயினுக்கு ஸ்கோர் பண்ணார். 3வது கோல் பார்த்தீங்கன்னா 45 + செகண்ட் மினிட்ல டேனியல் கார்ஜுவல் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ 3 கோலுமே ஸ்பெயின்டேருந்து ஒரு நல்ல கோல்ஸ்னு சொல்லணும். சில 2 கோல் எனக்கு தெரிஞ்சு கொரோஷியாரை மிஸ்டேக்னாலே அவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. கொரோஷியா ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க. ஒரு பெனால்ட்டி அடித்து அது கோல் கீப்பர் சேவ் பண்ணி திருப்பி அதை கோல் அடித்தும் வார் மூலமாக கோல் டிஸ்அலவுட் கொடுத்துட்டாங்க, அது ஆஃப் சைடுன்னு சொல்லி. ஸோ அதனால் கொரோஷியாவுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கொரோஷியாவும் இவங்களுக்கு ஏற்ற ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஸ்டாட்டில் தெளிவாக தெரியும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போமே. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஈரோ 2024 ஸ்பெயின் வின்னிங் வேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். ஸோ இந்த மேட்ச்சில் 2 டீம்ஸோட லைனப் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்பெயினோட லைனப் எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 4-1-4-1 இப்படி தான் இருந்துச்சு. அவங்களோட கோல் கீப்பர் உனை சைமனுங்க, அப்புறம் கார்ஜுவல், நார்மன், ஃபெர்னாண்டஸ், மார்க் கியூரேலா, ரோட்ரி, எமல், பெட்ரி, அப்புறம் ரூயிஸ், வில்லியம், ஆல்வாரோ மொராட்டா. இது தாங்க ஸ்பெயினோட லைனப்பை பொறுத்த வரைக்கும். அதே நம்ம கொரோஷியாவோட லைனப்பை பார்த்தீங்கன்னா 4-3-3 தான் அவங்க ஃபார்மேஷன். அதில் அவங்க கோல் கீப்பர் லுக்கோவிக், கவாடியல், பொன்கிரிசி, சுட்டாலோ, ஸ்டான்சி, கோவாயிக், புரோசோவிக், மாட்ரிக், கிராமோமிக், புதில், அப்புறம் மேஜருங்க. இது தாங்க அவங்களோட ஸ்டார்டிங் 11. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டீமோட ஸ்டார்டிங் 11 அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் இதுதான் 2 டீமோட லைனப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம மேட்ச் ஸ்டாட்டுக்கு எல்லாமே. மேட்ச் ஸ்டாட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினும் கொரோஷியாவோட மேட்ச் ஸ்டாட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் 11 ஷாட் அடிச்சிருக்காங்க, அதே கொரோஷியா 16 ஷாட்டுங்க. ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பெயின், கொரோஷியாவும் 5ங்க ஷார்ட் அண்ட் டார்கெட்டு. பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் 46%, அதே கொரோஷியா 54%ங்க. பாசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் 457, கொரோஷியா 517ங்க. பாசிங் அக்யூரசி ஸ்பெயின் 83%, கொரோஷியா 88%ங்க. ஃபவுல்ஸ் ஸ்பெயின் 14, அதே கொரோஷியா 13. கார்னர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் 5, கொரோஷியா 0ங்க. இதுதான் மேட்ச் ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்பெயினோட கொரோஷியா நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி தான் காட்டுது. பட் என்ன இருந்தாலும் மேட்சோட கதை அது இல்லைங்க. மேட்ச்சை நம்ம ஸ்பெயின் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொரோஷியா நல்லா பண்ணியிருந்தாலும் மேட்ச் ஜெயிச்சது ஸ்பெயின் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நல்லா விளாண்ட ஒரு பிளேயர்னால் என்னோட ஃபேவரட் ஆல்வாரோ மொராட்டா இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளாண்டாரு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் ஃபேபியன் ரூயிஸுங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டாக்கிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். அதே போல் ஆல்வாரோ மொராட்டாவும் நல்லா அட்டாக்கிங்கில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஸ்பெயினுக்கு இவங்க 2 பேர் ரொம்ப கீயாக இருந்தாங்க இந்த மேட்ச்சில். ஸோ அதனால் இது மூலமாகவே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பெயினுக்கு அவங்க ஈரோ 2024 ஒரு நல்ல மேட்சாக அமைஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீமை பற்றி நம்ம ரிவ்யூ போடலாம் ஈரோ 2024 நம்ம எந்தெந்த டீம் மேட்சஸ்க்கு ரிவ்யூ போடலாம், போர்ட்டுகலா, ஸ்பெயினா, அது மாதிரி நம்ம எந்த டீமுக்கு ரிவ்யூ போடலான்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எது அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.